புது சிருஷ்டியின் நியாயத்தீர்ப்பு. அத்தியாயம் 9. மனுக்குலத்தின் ஆதி தகப்பனாகிய ஆதாம் சோதனையில் தவறிய பொழுது முழு மனுக்குலமும் நித்திய ஜீவனுக்கு தகுதியற்றது என மகா உன்னத நீதிபதியாகிய யெகோவா தேவனால் நியாயம் தீர்க்கப்பட்டது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். தொகுதி 1, அத்தியாயம் 7. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதாமின் தோல்வியும் அவனுக்கு அளிக்கப்பட்ட மரண தீர்ப்பும் அவனுடைய பிள்ளைகள் அனைவர் மீதும் அதே தண்டனையை முத்திரையிட்டது. அவனுடைய வீழ்ச்சி, அவனுடைய குறைபாடு, அவனுடைய பாவம் ஆகியவை பெருகி வரும் வேகத்துடனும் வீரியத்துடனும் அவனது சந்ததியினருக்கு இயற்கையான வழியில் நீடிக்கப்பட்டது. இந்த தண்டனையானது எல்லா வகையிலும் நீதியானது என்பதையும் மேலும் இது மாற்றப்பட முடியாது என்பதையும் பிரபஞ்சத்தின் மகா நியாயாதிபதியானவர் மனுஷன் நித்திய ஜீவனுக்கு தகுதியற்றவன் என்று நீதியுடன் தீர்மானித்த பிறகு அவர் தமது சொந்த தீர்ப்பை திரும்ப பெறவோ தவறை சரி என்று அறிவிக்கவோ தகுதியற்றவர்களை நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ளவர்கள் என்று அறிவிக்கவோ முடியாது என்பதையும் நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். இருப்பினும் அவர் நம்மேல் மனதுருக்கம் உடையவர் என்பதையும் உலக தோற்றத்திற்கு முன்னரே வகுக்கப்பட்ட அவருடைய கிருபையுள்ள திட்டத்தில் அவர் மனுக்குலம் முழுவதையும் மீட்பதற்கான ஆலோசனையையும் ஏற்பாட்டையும் செய்திருந்தார் என்பதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். இது மனுக்குலத்தின் அங்கத்தினர் அனைவருக்கும் மற்றொரு சோதனை அல்லது நியாய தீர்ப்பை வழங்குவதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடாகும். மேலும் தனது மீட்பின் பணி மூலமாக ஒப்புரவாக்குதலை சாத்தியமாக்கிய தமது நேச குமாரனை நமது மனுக்குலத்தை உயர்த்துவதற்கும் ஆசீர்வதிப்பதற்குமான இந்த புதிய ஒழுங்கின் மத்தியஸ்தராக ஏற்படுத்தினார். மேலும் கீழ்ப்படுகிறவர்களை நியாயத்தீர்த்து உயர்த்தும் இந்த காலப்பகுதிதான் உலகத்தின் நியாய தீர்ப்பு நாள் அல்லது சோதனை நாளாக நியமிக்கப்பட்டுள்ள 1000 வருட யுகம் என்பதையும் இது ஒவ்வொருவருக்கும் கர்த்தரை பற்றிய அறிவை பெற்றுக் கொள்வதற்கும் அவரோடு இசைவுக்குள் வருவதற்கும் வாய்ப்பை அளிக்கிறது மாத்திரமல்லாமல் கூடுதலாக விசுவாசத்தினாலும் கீழ்ப்படுதலினாலும் நித்திய ஜீவனுக்கான தகுதியை அவர்கள் நிரூபிப்பதற்கான வாய்ப்பையும் அளிக்கும் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இதனை உறுதிப்படுத்தும் வண்ணமாக அப்போஸ்தலருடைய வார்த்தைகளும் நமக்கு உண்டு. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தையும் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சந்தேகத்திற்கு இடமின்றி யெகோவா தாமே உன்னத நியாயாதிபதி ஆவார். மேலும் அவருடைய பிரமாணமே நித்திய ஜீவனை குறித்து எடுக்கப்பட வேண்டிய அனைத்து தீர்மானங்களுக்கும் உன்னத தரநிலையாகவும் இருக்கிறது. எனவேதான் யாவருக்கும் நியாயாதிபதி ஆகிய தேவன் என்று அப்போஸ்தலர் குறிப்பிடுகிறார். அதே வாக்கியத்தில் இயேசுவை மத்தியஸ்தர் என்று அடையாளப்படுத்துவதன் மூலம் இது பிதாவையே குறிக்கிறது என்றும் தெளிவுபடுத்துகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24ஆம் வசனம். மீண்டுமாக அவர் கூறுகையில், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் குறிப்பிடுகின்றார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் மற்றும் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த மேற்கோள்களில் குறிப்பிடப்பட்டுள்ள கர்த்தர் யெகோவாவையே குறிக்கிறது. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மீண்டுமாக அப்போஸ்தலர் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுப்பார் என்றும் கூறுகிறார். யெகோவாவை ஆதியில் நியாய பிரமாணத்தை வழங்கியவரும் நியாயாதிபதியும் ஆவார். மேலும் இந்த நிலையையும் உறவையும் அவர் தமது சிருஷ்டிகள் அனைவரிடமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க பண்ணுவார். அவர் தமது மகிமையை வேறொருவருக்கு கொடார். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதுபோலவே அவரே தமது ஜனங்களின் மேய்ப்பராக இருக்கிறார் என்பதையும்
வேத வாக்கங்களில் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார். யெகோவாவே என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23 1. மீண்டுமாக அவரை தமது ஜனங்களின் மீட்பர் என்றும் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்கின்றார். யெகோவாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள். ஏசாயா 49 இதன் முழுமையான அர்த்தத்தில் சொல்லப்போனால், இரட்சிப்பின் முழு திட்டத்திற்கும் அதன் ஒவ்வொரு அம்சத்திற்கும் யெகோவாவே மையமாக இருக்கிறார். மேலும் இது குறித்து வேறு எந்த கண்ணோட்டமும் குறைபாடுள்ளதே ஆகும். இருப்பினும் சகலத்தையும் குமாரன் மூலமாக சிருஷ்டிக பிதாவுக்கு பிரியமாய் இருந்தது போலவே, யோவான் 1 எல்லா காரியங்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை தமது கனம் பொருந்திய கருவியாக உயர்த்தவும் அவர் பிரியப்பட்டார். இந்த கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கும் பொழுது எல்லா ஆசிர்வாதங்களும், எல்லா அதிகாரங்களும், எல்லா தயவுகளும் பிதாவிடமிருந்து புறப்பட்டு குமாரன் மூலமாக வருகின்றன என்பதையும், குமாரனோடு இணைக்கப்பட்ட புது சிருஷ்டியானது இவ்விதமாகவே அவரோடு கூட தேவனுடைய கிருபையின் ஊழியக்காரர்களாகவும் உடன் சுதந்திரர்களாகவும் ஆக்கப்படுகிறார்கள் என்பதையும் நாம் காண்கின்றோம். பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். யோவான் 5 என்று நம்முடைய அன்பிற்குரிய மீட்பரால் கூறப்படும் அளவிற்கு பரமபிதாவானவர் தமது சொந்த கிரிகையிலிருந்து ஓய்ந்திருந்து குமாரனை தமது கனத்திற்குரிய பிரதிநிதியாக பயன்படுத்துவது அத்தனை முழுமையானதாக இருக்கிறது. கல்வாரியில் பிதா தமக்கு கொடுத்த கிரிகையை முடிப்பதற்கு முன்னரே நம்முடைய கர்த்தர் இந்த வார்த்தைகளை கூறினார். ஆனாலும் இந்த வார்த்தைகளை அவர் அந்த கிரிகையை முடித்துவிட்டதான ஒரு கண்ணோட்டத்தில் இருந்தே பேசினார். ஏனெனில் நாம் ஏற்கனவே பார்த்துள்ளபடி பிதாவினால் தீர்மானிக்கப்பட்ட கிரிகைக்கு அவர் தகுதி உள்ளவரா என்பதை குறித்து அவருடைய சொந்த சோதனையானது மரண பரியந்தம் அவர் கொண்டிருந்த விசுவாசத்தை கொண்டே தீர்மானிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. இவ்வாறு அவர் ஒரு உண்மையுள்ள மற்றும் இரக்கமுள்ள பிரதான ஆசாரியராக இருப்பதற்கான தமது தகுதியை நிரூபித்தது மட்டுமல்லாமல், தமது சொந்த இரத்தத்தினால் மனுக்குலத்தின் சார்பாக ஒரு புது உடன்படிக்கையை உறுதிப்படுத்தினார். மேலும் ஜீவனுக்கான புதிய வழியை திறந்து மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை பெற்றுக்கொண்டார். அதாவது, மரணம் என்னும் பெரிய சிறைச்சாலையில் உள்ள கைதிகளிடம் வெளியே வாருங்கள் என்று சொல்லும் அதிகாரத்தையும், கீழ்ப்படுதலுடன் அவரது சத்தத்தை கேட்கிறவர்களை ஆசிர்வதித்து உயர்த்தும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டார். நிச்சயமாக கூறினால், நமது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலில் அந்த கணத்திலிருந்தே பிதாவானவர் நியாய தீர்ப்பு முழுவதையும் குமாரனிடம் ஒப்படைத்தார். அப்போதுதான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மத்தேயு 28 என்று அவர் அறிவித்தார். மேலும் இந்த அதிகாரத்தின் முதல் செயல்பாடாக அவர் செய்தது என்னவென்றால், மணவாட்டி வகுப்பாராகிய சபையை, புது சிருஷ்டியின் தமது சக உறுப்பினர்களையும் கூட்டி சேர்க்கும் பணியை தொடங்குவதற்காக தமது அப்போஸ்தலர்களை தமது பிரதிநிதிகளாக நியமித்ததே ஆகும். மனுக்குலம் குறித்த பிதாவின் நியாய தீர்ப்பானது ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டு அனைவரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்திருந்தது. எனவே பூரண நீதியின் பிரமாணங்களின் கீழ் பிதாவினால் மேலும் வழங்கப்படும் வேறு எந்த நியாய தீர்ப்பும் ஆக்கினைக்குள்ளான மனுக்குலத்திற்கு எந்தவித விசேஷித்த நன்மையையும் அளிக்கப் போவதில்லை. ஏனெனில் எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களானார்கள், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. மேலும் தெய்வீக தரநிலையானது பூரண நீதியை, பரிபூரணத்தை அன்றி வேறொன்றையும் ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே நமது கர்த்தராகிய இயேசுவே மத்தியஸ்தராகவும் இரு தரப்பிற்கும் இடையே நின்று செயல்படுவராகவும் நீதியை திருப்திப்படுத்தி விழுந்து போன மனுக்குலத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவராகவும் இருக்க வேண்டும் என்பதே தெய்வீக ஏற்பாடாகும். பிதாவின் நீதியானது இயேசுவையே மனிதனின் பிரதிநிதியாக நோக்கும். அவரே மனுக்குலம் முழுவதற்கும் பொறுப்பேற்பவராகவும் இருப்பார். தாம் நோக்கம் கொண்ட கிரிகையை முழுமையாக முடிக்கும் வரை தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையிலான இந்த மத்தியஸ்தன் உறவில் இயேசு நிலைத்திருப்பார்.
சிருஷ்டிகளை பற்றிய அறிவையும் அவருடைய நீதியான பிரமாணங்களையும் பெற்றுக்கொண்ட பிறகே அதற்கேற்ப முழு இசையுடன் இருக்க விரும்பும் ஒவ்வொரு சிருஷ்டியையும் மீண்டும் தேவனோடு முழுமையாக ஒப்புரவாக்கும் வரை அவர் இந்த பணியை செய்வார். அது மட்டுமல்லாமல் அவருடைய முழுமையான நியாயத்தீர்ப்பு என்பது அவர் கண்டறிந்த முடிவுகளை செயல்படுத்துவதையும் உள்ளடக்கும். ஏனெனில் அவர் கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கு பலனளிப்பது மாத்திரமல்லாமல் பூமியை கெடுத்தவர்களையும் கெடுப்பார். அதாவது மனப்பூர்வமாக பாவம் செய்பவர்களையும் அவருடைய சத்தத்திற்கும் கட்டளைகளுக்கும் போதனைகளுக்கும் செவிக்கொடாத அனைவரையும் ஜனங்களின் நடுவிலிருந்து நிர்மூலமாக்குவார். பாவம் மற்றும் கீழ்ப்படியாமை அனைத்தையும் அடக்கி கடைசி சத்ருவான மரணத்தையும் அவர் பரிகரிப்பார். இணையான வசனங்கள் 1 கொரிந்தியர் 15 25 வசனம் முதல் 28 வெளிப்படுத்துதல் 11 18 2 தெசலோனிக்கேயர் 2 7 மற்றும் எபிரேயர் 2 14 இந்த நியாயத்தீர்ப்பானது பகுதியளவு 1000 வருட அரசாட்சியின் போது மத்தியஸ்தராக மனுக்குலத்தின் அபூர்வங்களுக்கு சலுகைகளை அளித்து அவர்களை சீர்திருத்தும் வகையில் தண்டித்தும் வெகுமதி அளித்தும் மற்றும் பகுதியளவு 1000 வருட அரசாட்சியின் முடிவில் யெகோவாவின் பிரதிநிதியாக அல்லது அவருக்கு பதிலாக செயல்பட்டு தகுதி உள்ளவர்களாக காணப்படுபவர்களுக்கு நித்திய ஜீவன் என்னும் நித்திய பலன்களையும் தகுதியற்றவர்களாக காணப்படுபவர்களுக்கு நித்திய அழிவையும் வழங்குவார். இந்த இறுதியாக நிறைவேற்றப்படும் நியாயத்தீர்ப்பானது இரக்கத்தின் அடிப்படையில் அல்லாமல் நீதியின் அடிப்படையிலே இருக்கும். ஏனெனில் இரக்கத்தின் முறையான நோக்கங்களும் பயன்களும் அவருடைய 1000 வருட அரசாட்சியின் போதே நிறைவேற்றப்பட்டிருக்கும். அந்த அரசாட்சியில் மனுக்குலத்தின் ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் அவர்களுடைய மீட்பரால் இரக்கமும் உதவியும் நீடிக்கப்பட்டிருக்கும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது இரக்கமும் சகாயமும் நிறைந்த 1000 வருட அரசாட்சியின் போது ஆசிர்வதித்தல், நியாயம் தீர்த்தல், ஆளுகை செய்தல், சீர்திருத்துதல் போன்ற அனைத்து பல்வேறு அம்சங்களிலும் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கும். அநேகமாக இறுதியான வெகுமதிகளையும் தண்டனைகளையும் அறிவிப்பதிலும் வழங்குவதிலும் கூட அவர்கள் அவரோடு பங்கு பெறுவார்கள். 1000 வருட அரசாட்சிக்கு முன் இந்த சுவிசேஷ யுகத்தில் நடைபெற்று வரும் புது சிருஷ்டியின் நியாய தீர்ப்பு அல்லது சோதனையை பற்றி குறிப்பாக கவனிப்பதற்கு முன்பாக நாம் ஒரு உண்மையை நம் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இந்த செயல்பாடுகள் நியாய தீர்ப்புகள் முதலானவை அனைத்தும் குமாரன் மூலமாகவும் சபையின் மூலமாகவும் செயல்படுத்தப்பட்டாலும் அவை பிதாவிடமிருந்தே வருகின்றன. தேவனே தமது சொந்த வல்லமையினால் நமது கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்றும் அவர் நம்மை எழுப்புவார் என்றும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் வாசிக்கிறபடியே இதுவும் அமைகிறது. இக்கூற்றானது நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன், நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற நமது கர்த்தரின் அறிக்கையோடு முழுமையாக இசைந்திருப்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். 1 கொரிந்தியர் 6 யோவான் 6 39 மற்றும் யோவான் 14 புது சிருஷ்டியின் நியாயத்தீர்ப்பு அல்லது சோதனையானது 1000 வருட அரசாட்சி முழுமையாக அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக இந்த சுவிசேஷ யுகத்தின் போதே நடைபெற வேண்டும். ஏனெனில் தலையும் சரீரமான இந்த புது சிருஷ்டியே 1000 வருட யுகத்தின் அந்த கிரியை செய்ய போகிறது. இதற்கு இசைவாக நாம் மனுக்குலத்தோடு ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல், அதாவது மனுக்குலத்தின் 1000 வருட நியாய தீர்ப்பு நாளில் அல்லது சோதனைகளில் பங்கு பெறாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். அவரது சரீரத்தின் அங்கத்தினர்களாக விசுவாசத்தினாலும் கீழ்ப்படுதலினாலும் நீதியாக்கப்படுகிறோம் என்று கர்த்தர் அறிவிக்கின்றார். யோவான் 5 அப்படியானால் அர்ப்பணித்த ஒவ்வொருவருக்கும் தற்பொழுதைய காலமும் தற்பொழுதைய ஜீவியமே அவருடைய நியாய தீர்ப்பு நாளாகவும் அவருடைய சோதனை நாளாகவும் அவருடைய பரீட்சை நாளாகவும் இருக்கிறது. தமது அழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பின் நிபந்தனையின் கீழ் ஒருவர் ஜீவனுக்கு தகுதி உள்ளவராக கருதப்படுவாரா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் காலமும் இதுவே.
நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. 1 பேதுரு 4:17 என்ற அப்போஸ்தலனின் வார்த்தைகள் இதனை உறுதிப்படுத்துகின்றன. அப்போஸ்தலர் குறிப்பிடுவது போல பாவத்தை விட்டு விலகி தெய்வீக சித்தத்தை அறிவதற்கு அதை செய்வதற்கும் தங்கள் இருதயங்களை அர்ப்பணித்துள்ளவர்கள் ஒரு சோதனை காலத்தை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது என்பதையும், அத்தகைய சோதனையின் மூலம் அவர்கள் சோதிக்கப்பட்டு கர்த்தர் அங்கீகரிக்கக்கூடிய அளவில் தங்கள் குணலட்சணத்தை பூரணப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் கருத்தில் கொள்ளும்போது அது நித்திய ஜீவனுக்கான தெய்வீக தகுதிகளையும் நிபந்தனைகளையும் குறித்த ஒரு மேலான எண்ணத்தை புது சிருஷ்டிக்கு வழங்குகிறது. புது சிருஷ்டியின் நியாயாதிபதி யார்? எந்த பிரமாணத்தின்படி அல்லது எந்த தரநிலையின்படி அது நியாயந்தீர்க்கப்படுகிறது? நாம் பரமபிதாவினுடைய அன்பின் பூரண பிரமாணத்தினால் நியாயந்தீர்க்கப்படுகிறோம் என்று நாம் பதிலளிக்கிறோம். அவராலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். நமது அர்ப்பணிப்பின் பொருத்தனைகளும் அவரிடமே செய்யப்பட்டன. தலை மற்றும் அதற்கு கீழான அங்கத்தினர்களாகிய முழு புது சிருஷ்டியும் பிதாவிற்கே, அதாவது யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனுக்கே பதிலளிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இருப்பினும் இது பிதா நம்மை நடத்தும் வழிமுறைகளை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்த காரியங்களை மாற்றவோ அல்லது அவற்றில் குறுக்கிடவோ செய்வதில்லை. அவர் நம்மோடு தொடர்பு கொண்டு நாம் அவருடைய பரலோக கிருபாசனத்தை அணுகுவதற்கு அவர் அனுமதி அளிக்கிறார் என்றால் அதற்கான காரணம் பிரியமானவருக்குள் நமது கர்த்தரும் தலையுமானவருக்குள் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருப்பதே ஆகும். அவருடைய நீதியின் வஸ்திரத்தின் கீழ் மாத்திரமே நாம் பிதாவை அணுகவோ அல்லது அவருடைய தயையை பெறவும் முடியும். இருப்பினும் சகல வல்லமையும் சகல அதிகாரமும் பிதாவின் பிரதிநிதியாகவும் கருவியாகவும் இருக்கும் குமாரனிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆகவே நாம் நேரடியாக பிதாவுடன் தொடர்பு கொண்டாலும் அவர் தமது பரிந்து பேசுபவர் மூலமாக மட்டுமே நமக்கு தம்மை சந்திக்கும் அனுமதியை வழங்குகிறார். இது ஒரு பூமிக்குரிய நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் தனது கட்சிக்காரரை பிரதிநிதிப்படுத்துவதை போன்றதாகும். மனுக்குலமானது 1000 வருட யுகத்தின் போது பிதாவை பரிந்து பேசுபவர் மூலமாக அணுகவோ அவரோடு நேரடியாக தொடர்பு கொள்ளவோ முடியாது. மாறாக அந்த யுகத்தின் முடிவில் பூரணப்படுத்தப்பட்டவர்கள் பிதாவிடம் ஒப்புவிக்கப்படும் வரை அவர்கள் கிறிஸ்துவுடனேயே நேரடியாக தொடர்பு கொள்வார்கள். பொது சிருஷ்டியான அனைவரும் பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் ஆவார்கள். அவர்கள் அவருடைய பிள்ளைகளே அன்றி கிறிஸ்துவின் பிள்ளைகள் அல்ல. மேலும் பிதாவை தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். அதே போல பிதாவினுடைய கிருபாசனத்தை நோக்கி ஜெபிக்கும்படியே நாம் விசேஷமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளோம். நமது மீட்பராகிய இயேசுவே அந்த வழியை நமக்காக திறந்து வைத்தார். இருப்பினும் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்கின்ற நமது மீட்பருடைய வார்த்தைகள் மிகவும் முழுமையான அர்த்தத்தில் உண்மையாக இருக்கின்றன. சபையோடும் கர்த்தராகிய இயேசு கொண்டுள்ள உறவானது சரீரத்தோடு தலை கொண்டுள்ள உறவாகும். அந்த தலையானவர் சரீரத்தின் அனைத்து நலன்களையும் கவனித்து நியாயம் தீர்த்து அல்லது தீர்மானித்து அதன் பாதையை வழிநடத்தி சிரமங்களை சரி செய்து ஒவ்வொரு அவயத்திற்கும் பொதுவான உதவியையும் ஆறுதலையும் ஆதரவையும் பலனையும் அளிக்கிறார். இதற்காக சரீரத்தின் சக அவயங்களை அடிக்கடி தனது ஊழியக்காரர்களாக அல்லது பணிவிடைக்காரர்களாக பயன்படுத்துகிறார். இருப்பினும் இந்த கிரிகையின் ஒவ்வொரு அம்சமும் பிதாவினுடைய நாமத்திலும் பிதாவினுடைய வழிநடத்தலின் படியே செய்யப்படுவதால் இது பிதாவினால் உண்டானது என்று குமாரன் மூலமாக செய்யப்படுகிறது என்றும் முழுமையாக கருதப்படுகிறது. 1 கொரிந்தியர் 8:6 இதற்கிசைவாக நாம் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகையின்படி நியாயம் தீர்க்கிற வரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் என்று நாம் வாசிக்கின்றோம். மேலும் என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார்.
1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் மற்றும் யோவான் 15ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம் என்று வாசிக்கிறோம். இருப்பினும் ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே என்ற அப்போஸ்தலரின் அறிக்கையானது நமது தலையின் பரிந்து பேசுதல் முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டிருப்பதையும் இந்த ஒழுங்குபடுத்தல்களும் கத்தரித்தல்களும் பிதாவின் பிரதிநிதியாகிய அவர் மூலமாகவே நம்மிடத்திலும் நமக்குள்ளும் செய்யப்படுகின்றன என்பதையும் வெளிப்படுத்துகிறது. எனவே நாம் நேரடியாக ஜீவனுள்ள தேவனுடைய கைகளிலோ அல்லது அவருடைய வளைந்து கொடுக்காத பிரமாணத்தின் நேரடி ஆளுகையின் கீழோ இல்லை என்பதையும் அவர் நமக்கு கற்பிக்கிறார். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய புண்ணியத்தினால் மூடப்பட்டிருக்கிறோம். மேலும் அவருடைய இரத்தத்தினால் நம்மிடம் செயல்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்ட ஆபிரகாமின் உடன்படிக்கையின் கிருபையான ஏற்பாடுகளின் கீழ் நமது தலையாகவும் எஜமானராகவும் இருக்கிற அவர் மூலமாகவே நாம் நடத்தப்படுகின்றோம். சரீரத்தின் மீது மகிமையான தலையானவரின் மேற்பார்வை. நம்முடைய மகிமையான தலையானவர் தனது சரீரமாகிய அதாவது மனவாட்டியாகிய சபையின் மீது கொண்டுள்ள அன்பையும் பராமரிப்பையும் குறித்து அவர் நமக்கு வெளிப்படையாக அறிவிப்பு எதையும் தராமல் இருந்திருந்தால் கூட நாம் சந்தேகிக்க முடியாது. இருப்பினும் அவர் தனது உண்மை உள்ளவர்களுக்கு வழங்கிய இறுதி செய்தியில் அவரே ராஜரீகமான ஆசாரிய கூட்டத்தை உள்ளடக்கிய நிஜமான லேவியரை புறமிட்டு சுத்திகரிக்கிறாராக வீற்றிருக்கிறார் என்பதை மிக குறிப்பாக காண்பிக்கின்றார். ஒரே சபையின் அனுபவத்தில் உள்ள 7 காலங்களை பிரதிநிதிப்படுத்துவதும் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு சொல்லப்பட்ட அவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு, நீ மனம் திரும்பு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து, உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவர்களுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியையின்படியே பலனளிப்பேன். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். உன் கிரிகைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஜெயம் கொள்கிறவன் எவனோ ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து உன் மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயின் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் மற்றும் 3ஆம் அதிகாரம். நமது கர்த்தருடைய ராத்தல் ஓமையையும் தாளந்து ஓமையும் கூட நினைவு கூறுவோமாக. கர்த்தர் தமது 2ஆம் வருகையின் போது தமது உண்மை உள்ளவர்களுக்கு பலன்களை அளிப்பார் என்பதை இவ்விரண்டு ஓமைகளிலும் அவர் காண்பிக்கின்றார். சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து
மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அவர் அளிப்பார். மற்றவர்களுக்கோ கோபாக்கினை நாளில் கோபாக்கினியை அளிப்பார். இந்த உவமைகளானது பிரபுவாகிய ஒருவன் தனது ராஜரீக அதிகாரத்தை பெற்ற பிறகு தனது ஊழியக்காரர்களுக்கு அவர்களுடைய உண்மைத்தன்மையின் அளவிற்கு ஏற்ப இந்த பலன்களை பகிர்ந்து அளிப்பதையும் அதன் பின்னர் அவருடைய சத்துருக்கள் கையாளப்படுத்துவதை தெளிவாக வேறுபடுத்தி காட்டுகின்றன. இருப்பினும் பலன் அளிப்பதும் தண்டனை அளிப்பதும் பிதாவிற்குரியது என்று அப்போஸ்தலன் கூறுகிறார். இந்த விஷயத்திற்கான திறவுகோலானது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், அதாவது அனைத்து காரியங்களிலும் நாங்கள் ஒருமனப்பட்டு செயல்படுகிறோம் என்ற நமது கர்த்தருடைய இந்த வார்த்தைகளில் காணப்படுகிறது. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். மத்தேயு 7:1 மற்றும் 2. சபையின் தகுதியுள்ள நியாயாதிபதிகள் பிதாவும் குமாரனுமே ஆவார். இதில் பிதாவினுடைய பிரதிநிதியாய் இருக்கிற குமாரனிடமே அவர் சகல நியாய தீர்ப்பையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். யோவான் 5:22 மற்றும் 27. புது சிருஷ்டிகள் ஒருவரையொருவர் நியாயம் தீர்ப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல என்பதற்கு 2 காரணங்கள் உள்ளன. 1. அனைத்தையும் ஆளுகின்ற அன்பின் தெய்வீக பிரமாணத்தை அவர்களில் ஒரு சிலரை முழுமையாக புரிந்து கொண்டு மதித்து போற்றுகின்றனர். 2. வெளிப்படையாகவே ஒரு சிலரால் மட்டுமே தங்களது சொந்த இருதயங்களை தவறில்லாமல் படிக்க முடிகின்றது. அநேகர் தங்களை தாங்களே மிக கடுமையாகவோ அல்லது மிக தயவாகவோ நியாயம் தீர்க்கின்றனர். எனவே மற்றவருடைய நோக்கங்கள் சரியாக புரிந்து கொள்ளப்படாத நிலையில் அவருடைய இருதயத்தை நியாயம் தீர்ப்பதற்கு அமர்வதை அவர்கள் அடக்கத்துடன் தவிர்க்க வேண்டும். நான் நியாயம் தீர்ப்பு கொடுப்பதற்கு தகுதியற்றவர்களாய் இருப்பதன் காரணமாகவே முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைவதன் மூலம் தகுதி பெற்ற பிறகு ராஜ்யத்தில் இது நமக்கு வருங்கால பணிகளில் ஒன்றாக இருக்கும் என்று கர்த்தர் நமக்கு உறுதியளிக்கும் அதே வேளையில் இப்பொழுது தமது பின்னடியார்களுக்குள் தனிப்பட்ட முறையில் ஒருவரையொருவர் நியாயம் தீர்ப்பதை தடை செய்கிறார். மேலும் அவர்கள் தொடர்ந்து ஒருவரையொருவர் நியாயம் தீர்த்து கொண்டிருந்தால் அவர்கள் மற்றவர்களுக்கு காண்பிக்கும் இரக்கத்தையும் தயையை காட்டிலும் மேலானதை அவர்கள் எதிர்பார்க்க கூடாது என்று எச்சரிக்கின்றார். மத்தேயு 7:2. லூக்கா 6:38. நமக்கு மாதிரியாக கொடுக்கப்பட்டுள்ள ஜெபத்திலும் கூட எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும், அதாவது எங்கள் மீறுதல்களை எங்களுக்கு மன்னியும் என்று இதே கருத்தை வலியுறுத்தப்பட்டுள்ளது. மத்தேயு 6:12. ஆமீன்.